கோயம்புத்தூர் மக்களே, நம்ம சிறுவாணி தண்ணி தான் உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான வாட்டர்ன்னு சொல்றாங்க. ஆனா கண்ணு, அது கிட்னிக்கு ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? பாத்துடலாம். தண்ணியில டிடிஎஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. டோட்டலி டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா இது நெறைய இருக்கும். உலகத்துல பெரும்பாலான தண்ணி வந்து அப்படிதான் இருக்கும். அது ஹார்ட் வாட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சிறுவாணி தண்ணி இருக்கே, அது டிடிஎஸ் ரொம்ப கம்மிங்கோ. வெறும் 50க்கு கீழ தாங்க பாத்துக்கங்களேன். அப்படி ஒரு சாஃப்ட் வாட்டர் நம்ம சிறுவாணி வாட்டர். நியாயமா இந்த ஹார்ட் வாட்டர்ன்னு சொல்றது இருக்கீங்களா, அதெல்லாம் தான் கிட்னிக்கு ஓவரா லோட் குடுக்குது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி யூரின்ல வடிகட்டி எல்லாம் அனுப்பணும். ஏகப்பட்ட வேலை கிட்னிக்கு. ஆனா நம்ம சிறுவாணி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்காது. ஸோ கிட்னி வந்து சிறுவாணி தண்ணி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறதோ, அப்புறம் ஏன்னு டாக்டர் கோயம்புத்தூர் மட்டும் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்லாம் அதிகமா வராதோ அப்படின்னு கேட்டீங்க. காரணம் இருக்குது. ஒண்ணு, தண்ணி டெய்லி நிறைய குடிக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். எங்க குடிக்கிறாங்க? குடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணும். கோயம்புத்தூர்காரங்களை பத்தி கேட்கணுமா? எல்லாம் ருசியா வெளுத்து வாங்குவாங்க. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த சர்க்கரை வியாதி, பிரஷர் இருக்கிற நோய், மரபணு வழியா வர்றது, இதெல்லாம் கூட காரணம் கல் வர்றதுக்கு. கிட்னில ஸ்டோன் வரக்கூடாதுங்க. முக்கியமான விஷயங்க. தண்ணி 3 லிட்டராவது குடிக்கணுங்கிறது ஒண்ணு. 2வது, யூரின் வந்து அடைப்பு வைக்கக்கூடாதுங்க. உடனே வேற காலி வெளியாது. இந்த விஷயமெல்லாம் பண்ணாம கல் வர வச்சுக்கிட்டு கடைசியில சிறுமணி தண்ணி மேல பழி போடுறது எந்த விதத்துக்குமே நியாயம்? இப்ப புரியுதுங்களா? சிறுவாணி தண்ணி டேஸ்ட் மட்டும் இல்லைங்கோ, கிட்னிக்கு ரொம்ப சூப்பரான தண்ணி. சாஃப்ட் வாட்டர். நம்மலாம் எல்லாம் குடுத்து வச்சவங்க தண்ணி. ம்.